பண்ணி 3-4 நாள் ஆகுதுங்க. கேஸே வரல. கேஸ் வராதனால என்ன பண்ணோம், இந்த விறகு வாங்கி போட்டோம். விறகு பச்சை விறகு அதுவும் வாங்கி போடுது. கேஸ் ஆஃபீஸ் ஃபோன் போட்டோம்னா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. சரி சிலிண்டர் கொண்டாந்து போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஃபோன்லேயே புக் பண்ணலான்னு இது பண்ணால் அதுவும் எடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. சிலிண்டராக தான் வேலை ஆகுறது. சிலிண்டரில் என்னாவது வேலை பாதிப்பு கெடுது. ஒழுங்கான நேரத்தில் எங்களுக்கு வந்து டிஃபன் கொடுக்க முடியறதில்ல, சாப்பாடு செய்ய முடியறதில்ல. ஏன்னா சிலிண்டர் இருந்துச்சுன்னா எல்லாம் செய்ய முடியுது. சிலிண்டர் இல்லாதனால என்னாவது எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. எந்த இது எடுத்தாலும் சிலிண்டர் இருந்தால் மட்டும்தான் வேலை முடியுது. புக் பண்ணியே அதுவும் வரமாட்டேது. அது என்ன ஆகுமோ தெரியறதில்ல. விறகு வாங்கி போட்டால் பச்சை விறகு, அந்த பச்சை விறகு கூட என்னால் எரிய விட முடியறதில்ல. எரிய விடாமல் இப்போ நாங்கள் வந்து வாடகைகளுக்கு இருக்கிறது. அந்த வாடகைக்கோசரமே நான் கடை நடத்தினா தான் உண்டு. கடை மூடிட்டு போட்டால் என்னால் வாடகை கொடுக்கறது கஷ்டம். எங்களை நம்பி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது எப்போ இது முடியும், இந்த இது என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி நாங்கள் வாழ்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு நாள் லீவுல 2 நாள் லீவ் தான். இப்போ 3 நாள் 4 நாளாக சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விறகு வந்து வாங்கிருக்குங்க. விறகு வந்து எவ்வளோ ரேட்டு? இந்த சிலிண்டர் இல்லாதனால விறகும் வந்து இப்போ ஒரு டன் 4000 ரூபாய் பண்ணிட்டாங்க. வந்து கம்மியாக இருந்தது. 3000, 3200, 300 இப்படி இருந்தது. இப்போ என்னன்னா 4000, 4000க்கு மேலே சொல்கிறாங்க. இப்போ இல்லாத பட்சத்துக்கு வாங்கி தான் ஆகணும். அது ஒரு 4-5 நாள் விட்டால் காஞ்சிச்சுன்னா அதாவது அடுப்புக்கு எரி விடலாம். இப்போ அதுவும் இல்லைன்னா நாங்கள் கடை வந்து நடத்த முடியாது. கடை வந்து லீவ் விட்டு தான் நாங்கள் போக முடியும். அப்படி லீவ் விட்டோம்னா எனக்கு வாடகை பிரச்சனை இருக்குது. வாடகை எப்படி நான் கட்ட முடியும்? வாடகை பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நம்ம கடையில் இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்கள, அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு லீவ் விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் பாதிப்பு ஆகுது இல்லையா? ஒரு நாள் லீவ் விட இப்போ 3-4 நாள் ஆச்சு சிலிண்டரோட இது. 4 நாள் சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப தவிச்சுக்கிறோம் நாங்கள். அந்த விறகு கூட பச்சை விறகு. அதனால் எங்களால் சீக்கிரம் எரியும் விட முடியல. அது காஞ்சிருந்தா தானே எரி விடுறதுக்கு. கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு 7 நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் 1 மணி ஆகுது. சாப்பாடு இன்னும் செஞ்சு கொடுக்க முடியல எங்களால். இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த தொழில் தான் செய்ய தெரியும். வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. இந்த இருக்கிற தொழில் வச்சு தான் நாங்கள் இது பண்ண முடியும். இப்போ தொழிலே இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை. இந்த கடையை நடத்துகிறா மட்டும்தான் எங்களுக்கு உண்டு. கடை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஏதாவது ஒரு அரசாங்கம் ஒரு தீர்வு செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் மண்ணெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளாக கேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கேஸ் வந்து கிடைக்கிறதுல இந்த 2-3 நாளாக ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கடன் நடத்துறதுனால வாடிக்கையாளர் எங்களை தேடி வர்றதுனால நாங்கள் வந்து கடையை லீவ் விட முடியாததுனால விறகு தேடி போனோம். விறகு வந்து கொஞ்ச நாளாக விலை வந்து 3500, 4000 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 7000, 8000 விறகை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொண்டு நாங்கள் தொழில் நடத்திட்டு வரோம். இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கேஸ் உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் இந்த தொழிலை கண்டினியூவாக நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அரூரில் இருக்கிற அனைத்து வியாபாரிகளும், அனைத்து ஹோட்டல் கடைக்காரரும் இதே நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த சிலிண்டருக்கு விறகு விலை ஏறினதுனால பொருள் விலையும் ஏற்ற முடியாது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு இந்த 2-3 நாள் பார்த்துட்டு என்ன செய்யறது, கடையை மூட வேண்டிய நிலைமைக்கு தான் நாங்கள் இப்போ தீர்வு காணணும். அதனால் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து உடனடியாக இந்த சிலிண்டருக்கு எதனா வழிவகுத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கண்டினியூவாக தொழில் நடத்த ஒரு வாய்ப்புகள் உண்டு. வீட்டு சிலிண்டரும் கட்டுப்பாடாக்கிறதுனால ஒரு சிலர் வீட்டுக்காரங்களும் வந்து ஹோட்டலில் நாடி வந்து சாப்பிட்றாங்க. தனிச்சையாக பேச்சுலருங்க இந்த ஆஃபீஸில் தனிச்சையாக இருக்கவங்க வந்து சாப்பிட்றாங்க. அவங்களும் வந்து திடீர்னு விலையேற்றினா அவங்களையும் இந்த விலை சமத்தை இது பண்ண முடியாது. இந்த வீட்டுக்காரங்களுக்கு சிலிண்டர் உடனடியாக கிடைக்கிறதுக்கும் வணிகர்களுக்கும் சிலிண்டர் கிடைக்கிறதுக்கும் எங்கள் வணிக சங்கம் மூலியமாக கேட்குறோம். எங்களை தனிப்பட்ட முடியாமல் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து இந்த சிலிண்டருக்கு மாற்று ஏற்பாடு எதுனா பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அரூரில் வந்து இப்போது ஒரு 10 வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கோம். சிக்கன் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கோம். சிக்கன் ரைஸ் கடையும் சேர்த்து நடத்திட்டு இருக்கோம். இதில் இத்தனை நாளாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா சிலிண்டரும் கிடைக்க மாட்டேங்குது. சிலிண்டர் எடுக்கிற இடத்துக்கு போய் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சிலிண்டர் அதிகமாகவும் ரேட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சிலிண்டர் இப்போ அதிகமாக ரேட்டு சொன்னாலுமே கிடைக்க மாட்டாங்க. சரி, அதுலேருந்து விறகுக்கு மாறலான்னு விறகு போய் கேட்டால் விறகு எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபஸ்ட் இருந்ததோட விறகு விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். கடை நடத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. ஹோட்டல் நடத்துகிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு மத்திய மாநில அரசு இதில் அவங்க தலையீடு செஞ்சு நல்ல ஒரு முடிவை கொண்டு வந்து சீக்கிரத்தில் கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ்,
நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.